இந்த சம்மர் ஹாலிடேஸ்க்கு உங்கள் குழந்தைகளையும் ஃபேமிலியும் கூட்டுக்கிட்டு எந்த இடத்துக்கு போகிறதுன்ட்டு உங்களால் முடிவு பண்ண முடியலையா? ஊட்டி, கொடைக்கானல், வால்பாறை, ஏற்காடுலாம் ஏற்கனவே மக்கள் கூட்டம் அலைமோதிக்கிட்டு இருக்கு. அப்படி ஊட்டி, கொடைக்கானல் போக முடியாதவங்களுக்கு நான் ஒரு சூப்பர் லொக்கேஷன் சொல்கிறேன். நான் சொல்கிற இடம் சென்னையிலேருந்து ஜஸ்ட் 200 கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்குது. ஆனால் அது ஏலகிரி இல்லை. நான் சொல்கிற லொக்கேஷனில் பார்த்தீங்கன்னா லேக் இருக்குது. அந்த லேக்கில் போட்டிங்கும் இருக்குது. அந்த லேக் கொஞ்சம் தூரத்துலேயே பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு அருவியும் இருக்குது. அந்த லொக்கேஷனை ரீச் பண்ணுறதுக்கு நீங்கள் 35 கிலோமீட்டர் மலையில் தான் பயணம் பண்ண வேண்டியிருக்கும். அந்த ரூட்டு முழுக்கவே பார்த்தீங்கன்னா திக்கான ஃபாரஸ்ட் வழியாக தான் போவீங்க. ஆனால் அங்கே எந்த விதமான டேஞ்சரஸ் அனிமல்ஸும் கிடையாது. அந்த இடத்துக்கு நீங்கள் சென்னையிலேருந்து ஒரே நாளில் போயிட்டு வந்துடலாம். எக்கச்சக்க பேருந்து வசதிகள் இருக்குது. வேலூர், திருவண்ணாமலை, பாண்டிச்சேரி, சேலம் போன்ற இடத்துல இருக்கவங்க கூட ஈஸியாக இந்த லொக்கேஷனுக்கு வந்துட்டு அன்றைக்கி ஈவினிங்கே திரும்பிடலாம். சப்போஸ் அந்த லொக்கேஷனில் நீங்கள் தங்கணும்னு நினச்சிங்கன்னா தங்குறதுக்கு அங்கே பிளேஸும் ரொம்ப சீப்பாக இருக்குது. இப்படி அந்த இடத்தின் சிறப்புகளை சொல்லிக்கிட்டே போகிறேன்னு அந்த இடம் இது தானே கேட்குறீங்க? அந்த இடம் தாங்க ஜவ்வாது மலையில் இருக்கிற ஜமுனாமரத்தூர் என்னும் அற்புதமான ஒரு மலைவாச ஸ்தலம். ஜமுனாமரத்தூர் என்னும் டூரிஸ்ட் ஸ்பாட் அதிகம் பேரால் அறியப்படாத ஒரு மலை கிராமமாகும். அந்த மலை கிராமத்தில் தாங்க ஒரு சூப்பரான பெரிய லேக் இருக்குது. அந்த லேக்கில் போட்டிங்கும் இப்போ நடத்துகிறாங்க. அந்த ஏரியிலிருந்து ஒரு 5 கிலோமீட்டர் நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா ஒரு சூப்பரான அருவி வருதுங்க. அந்த அருவி பேர் பீமன் அருவி. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேங்க, கிட்டத்தட்ட 35 கிலோமீட்டர் நீங்கள் ஹேர்பின் பென்ஸ் வழியாக மலை மேலே ட்ராவல் பண்ணி தாங்க ஜமுனாமரத்தூர் வர வேண்டியிருக்கும். அந்த ரூட்டே பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக 2 பக்கமும் பசுமையான காடுகள், அங்கங்கே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கிராமங்கள்ட்டு சூப்பராக இருக்கும். வழி நெடுக பார்த்தீங்கன்னா அட்டகாசமான வியூ பாயிண்ட் அங்கங்கே உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். இந்த இடம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு பெரிய அளவில் பேசப்படாத ஒரு டூரிஸ்ட் பாயிண்டால் நிறைய கூட்டம் இங்கே போகிறது கிடையாது. அதனால தான் நான் சொல்கிறேன், நீங்கள் உங்கள் குடும்பத்தோட குழந்தைகளை கூட்டிகிட்டு போனீங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக ஜாலியாக அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். குழந்தைகளுக்கான ஒரு சில்ட்ரன்ஸ் பார்க்கும் அந்த லேக் பக்கத்துலேயே இருக்குது. அடர்ந்த காடு வழியே 2 பக்கமும் பசுமையாக இருக்கிற மலைகள் ஊடே நீங்கள் பயணம் பண்ணும்போது அதற்கு கிட்டத்தட்ட 1.5 மணி நேரமாகுங்க. அந்த பயணமே ஒரு இன்பம் தரும் பயணமாக அமையும். அந்த ஜேர்னி தாங்க இந்த டூரில் இன்னுமே ஒரு அட்ராக்ஷன். ஜமுனாமரத்தூருக்கு நீங்கள் போகணுன்னா 2 வழி இருக்குங்க. நான் சொல்கிற முதல் வழி பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து 140 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற வேலூர் வழியாக போகிறது. வேலூரில் இருக்கிற கோல்டன் டெம்பிள் பற்றி எல்லாருக்குமே தெரியும். அந்த கோல்டன் டெம்பிள்லேருந்து சில கிலோமீட்டர் போனீங்கன்னா அமிர்தி ஃபாரஸ்ட்னு ஒரு பெரிய ஃபாரஸ்ட் ஏரியா வருங்க. இன்ஃபேக்ட் அங்கே சூப்பரான ஒரு ஜூவே இருக்குங்க. அந்த ஜூவில் நீங்கள் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அந்த ஜூ வழியே நேராக ஏறினீங்கன்னா 35 கிலோமீட்டர் பயணம் பண்ண பிறகு நீங்கள் ஜவ்வாது மலையில் இருக்கிற ஜமுனாமரத்தரை ரீச் பண்ணுவீங்க. அது போக நான் சொல்ல போகிறது அடுத்த ரூட் பார்த்தீங்கன்னா போலூர்லேருந்து வர்றது. சென்னையிலேருந்து இப்போ நீங்கள் 3 மணி நேரத்தில் ஈஸியாக போலூர் ரீச் ஆகிடலாம். நான் இப்போ தாங்க ரீசெண்டாக போயிட்டு வந்தேன். ரோடெல்லாம் சூப்பராக இருக்குங்க. நீங்கள் வந்தவாசி வழியாக ஈஸியாக போலூரை 2.5 3 மணி நேரத்தில் ரீச் ஆகிடலாங்க. போலூர்லேருந்து 41 கிலோமீட்டரில் மலைப்பயணத்தில் நீங்கள் ஜமுனாமரத்தூரை ஈஸியாக அடையலாம். வேலூர்லேருந்தும் திருவண்ணாமலையிலேருந்தும் போலூர்லேருந்தும் அடிக்கடி நம்முடைய அரசு பேருந்துகள் ஜமுனாமரத்தூரை நோக்கி பயணிச்சுக்கிட்டே இருக்கும். நான் அந்த இடத்துல மலை கிராமத்தில் இரவு 9 மணி வரைக்கும் இருந்தேங்க. அந்த டைமில் கூட பார்த்தீங்கன்னா அரசு பேருந்துகள் வந்துக்கிட்டு தான் இருந்தது. அதனால் நீங்கள் லேட்டாக ஜமுனாமரத்தூர்ந்து கிளம்புறீங்கன்னா கூட அரசு பேருந்தில் நீங்கள் திருவண்ணாமலைக்கோ இல்லை போலூருக்கோ ரிட்டர்ன் ஆகிடலாம். ஜமுனாமரத்தூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் அந்த லேக் இருக்குங்க. அந்த லேக்கில் நீங்கள் ஜாலியாக ஹை ஸ்பீட் போட், மோட்டர் போட், அப்புறம் பார்த்திங்கன்னா துடுப்பு படகுன்ட்டு எல்லா விதமான படகுலையும் நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். மினிமம் பார்த்திங்கன்னா ஒரு நபருக்கு 100 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. அந்த லேக்கிலேருந்து பார்த்திங்கன்னா 5 கிலோமீட்டர் தள்ளி பீமன் ஃபால்ஸ்ன்ட்டு ஒரு அற்புதமான ஃபால்ஸ் வருதுங்க. அங்கே சின்னதாக ஒரு ஃபால்ஸ் இருக்கும். அதை தவிர மிகப்பெரிய ஒரு நீர்வீழ்ச்சி இருக்குங்க. அதுக்கு எந்த விதமான பேருந்து சர்வீஸ்லாம் கிடையாது. நீங்கள் உங்கள் சொந்த வாகனத்தில் தாங்க போக வேண்டியிருக்கும். ஏப்ரல் மே மாதங்களில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி வரத்துக்கு குறைவாக தான் இருக்கும். ஆனால் ஜூன் ஜூலைக்கு அப்புறமா சூப்பராக தண்ணி நிறைய கொட்டிக்கிட்டே இருக்குங்க. ஜமுனாமரத்தில் சப்போஸ் நீங்கள் தங்கணும்னு நினச்சிங்கன்னா லேக் பக்கத்தில் லேக் வியூ கெஸ்ட் ஹவுஸ்ன்னு இருக்குங்க. நாங்கள் அங்கே 2 பேருக்கு 1750 ரூபா ஏசி ரூம் எடுத்து தங்கியிருந்தோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை விட கம்மியாக கூட கேட்டு தங்கலாம். நான் ஏசியும் அதை விட குறைவாக தாங்க இருக்கும். ஜமுனாமரத்தில் சாப்பிட்றதுக்கு நல்ல ஹோட்டல் இருந்தாலும் நான் பர்சனலாக ரெக்கமெண்ட் பண்ணுறது வெஜிடேரியனுக்காக பார்த்தீங்கன்னா சாந்தி மெஸ் தவிர இன்னும் சில ரெஸ்டாரண்ட்ஸ் அங்கே இருக்குங்க. ஜமுனாமரத்தூர்லேருந்து 20 கிலோமீட்டர் நம்ம பயணம் பண்ணி போனால் ஒரு பெரிய டெலிஸ்கோப் இருக்கிற அந்த காவலூர் டெலிஸ்கோப் நிலையத்துக்கு போயிடலாம். அந்த டெலிஸ்கோப்லாம் பார்த்திங்கன்னா விண்வெளி ஆராய்ச்சிக்கு யூஸ் பண்ணப்படுகின்ற மிகப்பெரிய டெலிஸ்கோப்.
உங்கள் குழந்தைகளுக்கு மிகவும் பயனுள்ளதாக அந்த டெலிஸ்கோப் ஆராய்ச்சி நிலையம் இருக்கும். ஜமுனா மரத்துலேருந்து தங்கறதுக்கு சில நல்ல பெரிய ஹோட்டல்ஸும் இருக்குது, ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லிங்க. ஜமுனா மரத்தூரில் ஒரு பெரிய கைலாசநாதர்ன்ட்டு ஒரு ட்ரைபல் கோயில் இருக்குங்க. சூப்பரான ஒரு சிவன் கோயில். அந்த பிக்சர் உங்களுக்கு நான் இங்கே கொடுக்குறேன் பாருங்கள். அதுக்கு பக்கத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு குளத்துக்குள்ளே அழகாக ஒரு சித்தர் சன்னதி இருக்குது. அதையும் பார்க்க தவறாதீங்க. நண்பர்களே, இந்த கோடை விடுமுறையை ஜாலியாக உங்களோட குழந்தைகளையும் குடும்பத்தையும் கூட்டிகிட்டு போயிட்டு மினிமம் ஒரு நாள் மேக்ஸிமம் 2 நாளில் சுற்றி பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய இடம் தாங்க ஜமுனா மரத்தூர். ஜமுனா மரத்தூர்லேருந்து சில மணி நேரம் பயணம் பண்ணிங்கன்னா நீங்கள் ஏலகிரி ஹில் ஸ்டேஷனுக்கும் கூட போயிடலாங்க. இன்னும் அதிகம் அறியப்படாத இந்த டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு நீங்கள் உங்கள் குடும்பத்தோடு போய் இந்த சம்மரை ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.